கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று உலகத்திலே தேவை என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அதை செய்தார்கள். தண்ணீர் தேவைப்படுகிறது என்று சொன்னால் தண்ணீர் தடாகங்களை ஏற்படுத்த வேண்டும், தண்ணீர் டேங்குகளை ஏற்படுத்த வேண்டும், போர் போட வேண்டும். சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பள்ளிவாசலின் மூலமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டுகிறார்கள். எல்லா இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியை நீதிமன்றமாக வைத்திருந்தார்கள், பள்ளிக்கூடமாக வைத்திருந்தார்கள், மருத்துவமனையாக வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, தேவை உள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு பைத்துல் மாலாக வைத்திருந்தார்கள் மஸ்ஜிதுன் நபவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு பள்ளியும் இப்படி இருந்திருக்குமேயானால் இன்றைய ஏழைகள் யாரும் வந்து யாசகம் கேட்க மாட்டார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வைத்தியத்திற்காக வேண்டி, மருத்துவத்திற்காக வேண்டி, திருமணத்திற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளியிலையும் நாம் சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் எங்கும் இல்லாமல் போயிருந்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கிராமவாசி வருவார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கிராமவாசி பெருமானார் இடத்திலே அவர்கள் எப்படி என்று சொன்னால், அந்த கிராமவாசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்பார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமையை பார்த்தார்கள், அவருடைய ஏழ்மையை பார்த்தார்கள். அவரிடத்திலே சரியான ஆடைகள் இல்லை, அவரிடத்திலே முகத்திலே சரியான கலை இல்லை. இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தேவையுள்ள மனிதர் வந்திருக்கிறார், உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏலான் செய்தார்கள். இந்த நேரத்தில் யாருமே எந்திரிக்கவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். ஒரே ஒரு மனிதர் எழுந்தார், ஒரு தங்க கட்டியை எடுத்துக்கொண்டு இந்த ஏழைக்கு கொடுங்கள் என்று பெருமானார் இடத்தில் கொடுத்தார். அதற்கு பின்னால் அங்கே இருந்த சமூகத்திலே நிறைய பேர்கள் தங்களுக்கு உண்டான உதவிகளை தொடர்படியாக கொடுக்க செய்தார்கள் என்பதாக வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சேவை செய்வதற்கு அவன் துவங்குகிறான் என்று சொன்னால், யார் துவங்குகிறானோ அவனை பார்த்து இன்னொருத்தன் கொடுத்தால் அவனுடைய நன்மையும் இவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நாம் வருகிறோம், பக்கத்து கடைக்காரரை ஜும்மாவுக்கு வாருங்கள் என்பதாக நாம் அழைத்தால், அவர் வந்தால் அவர் தொழுகின்ற தொழுகையின் நன்மையும் இவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய நன்மை குறைக்கப்படாது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் நன்மையை ஏவுவதனால் அந்த ஏவக்கூடிய மனிதனுக்கு ஏவப்பட்டவனுடைய நன்மைகளும் சேர்ந்து கிடைக்கும், ஏவப்பட்ட மனிதனுடைய நன்மைகள் குறைக்கப்படாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்